Hello friends, welcome to Aari work. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை செகண்டா வந்து பார்க்க போறீங்க. ஏனா ஃபர்ஸ்ட் வீடியோல ரொம்ப லெந்த் போறதுனால நம்மனால போட முடியல. இப்போ பாத்தீங்கன்னா 3 பேர் வர்க் பண்றாங்க. இவங்க நம்ம ஸ்டூடண்ட். இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் சிஸ்டர் அவங்க வந்து வெக்கப்படுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இங்க பாருங்க வரைஞ்சிருக்கேன். நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ரைட்டும் போட்டுட்டேன். ஏன்னா ஒரு வேளை நம்மளுக்கு துணி பத்துதான்றது பார்க்கறதுக்காக லெஃப்ட் ரைட் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசோ பிராண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கோல்டு ப்ளவுஸ் வந்து எப்படின்றத பார்த்துக்கிட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிசோ பிராண்டு தான். நான் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் எப்படி போகிறதா இருந்தாலுமே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவில் என்னென்ன கலாட்டா பண்ணுறோம், என்னென்ன லூட்டி பண்ணுறோன்றதெல்லாம் பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ அது வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எடுக்கலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு இங்கே கொஞ்சமாக கிளாத் வந்து பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக வந்து கயிறு கட்டியிருக்கேன். நீங்கள் வந்து எப்படினாலும் போட்டுக்கலாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஒரு வாட்டி வந்து இதை செட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து இப்போ பீட்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேம் கலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேம் கலர் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போது ஜரி த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து ப்ரிசோ பிராண்டில் நல்ல டார்க்கு கோல்டு பீடு தெரியுதுங்களா? நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்களா? கோல்டு பீடு வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போலவே இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டாக்கா நிறைய பிராண்டட் வருது. A1 பிராண்டு கூட இருக்குது. அது ஒன்று மாதிரி இருக்காது. ஒன்று உள்ள நுழையும், ஒன்று உள்ள நுழையாது. பட் இதுலேயும் நிறைய இருக்குது. இருந்தாலுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து சாரீ வந்து நான் காமிச்சிருப்பேன் போன வீடியோலேயே. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நல்ல ஒரு காப்பர் கோல்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்த காப்பர் கோல்டுக்கு தான் இந்த வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த காப்பர் தான் வந்து நம்மளுக்கு மெஜாரிட்டி. இப்போ இந்த காப்பர் கிளாத்தில் வந்து அந்த ஃபுல் சாரீ வந்து ஒரு மாதிரி காப்பரு, ப்ளூ கலரு பார்டர், நேவி ப்ளூ கலரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம காப்பர் சரியில் வந்து பார்த்திங்கனாக்கா செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் ஒர்க் பண்ணுறோம். நான், என் சிஸ்டர், என் ஸ்டூடெண்ட்டு 3 பேரும் வந்து ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்து கூட இன்னும் முடியல. பட் ரொம்ப நல்லாவே வந்து அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து அவங்க போட்டு முடிச்சுட்டு அந்த வீடியோ பிக்கை வந்து நான் வந்து வைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்து இதுக்கு அடுத்து 2 ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். இது வந்து கடைசி ப்ளவுஸு. கடைசினாக்கா ஒருத்தரோடது வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸு, இது இன்னொருத்தவங்களது. கொஞ்சம் வந்து நம்ம நெக் டிசைன் வந்து ஒரு டிசைன் நானாகவே வந்து இதை வந்து போட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ப்ளூ, அந்த பார்டர் வந்து ப்ளூ வர்றதுனால ப்ளூ கலரில் சுகர் பீட்ஸ் மாதிரி சாய்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து வாங்கிட்டு வந்து தான் போடணும். அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எது இல்லையோ அதை வந்து நம்ம கரெக்டாக வாங்கி வச்சிட்டோம்னாக்கா ஒரு ப்ளவுஸை வந்து கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக போட்டுடலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சமாவது ஷேக் இருக்கா பாருங்கள், எந்த ஷேக்குமே கிடையாது. இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு நாளில் உக்காந்து முடித்து போட்டுடலாம். 3 பேர் உக்காரதுனால நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். பட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால அவங்க ஒர்க்கும் பார்த்துட்டு அது பிறகு வந்து நம்ம இதில் வந்து பண்ணுறோம். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரண்ட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்ருக்கேன் பாருங்கள்.
அந்த நம்ம ஜரி த்ரெட் வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டு நான் என்னுடைய ஒர்க்கை வந்து பார்க்கறதுக்கு போயிட்டேன். அப்பப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்து தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் நெக்கு வந்து ஒரு பக்கம் ஒருத்தவங்க போட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தவங்க போட்ட மாதிரி வந்து போட்டிருக்கோம். அது எப்படின்னாக்கா இப்போ வந்து இது 2 பக்கம் போட்டிருக்கேன். எப்படின்னாக்கா ஸ்ட்ரெயிட்டில் வந்து வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட்டில் வச்சுருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து உக்காந்துருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் நான் வந்து இந்த பக்கம் பாதி முடிச்சு கொடுத்துட்டேன்னாக்கா அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பாதியை வந்து நம்ம வந்து முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் இந்த பக்கம் உக்காந்துருக்கிறேன். அதனால் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஸ்லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன போடுறோம்னாக்கா ஜரி த்ரெட்டு, நெக்ஸ்ட் வந்து அதே கலரில் வந்து சில்க் த்ரெட்டு, டபுள் ஜரி த்ரெட் வந்து 3 லைன் வந்து போடுறோம். காப்பர் ஜரி த்ரெட் வந்து 3 லைனு. அதுக்கடுத்து வந்து அந்த மேட்சிங் கலர் த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா, அதோட கண்டினியூட்டி வந்து அவங்க வந்து அப்படியே வந்து அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாக்கா இப்படியும் வந்து மாற்றிக்கலாம். பட் வந்து நான் வந்து பேக் எப்படி போட்டேன்னா ஸ்ட்ரெயிட்லேயே போட்டுறதுனால எனக்கு வந்து இந்த கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னாக்கா இந்த மேங்கோ மாடல் வருது பாருங்கள், அது ஒரே மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து என்னால் வந்து இந்த சைடுக்கு போட முடியல. ஏன்னா சைடாக போட்டால் மேங்கோலாம் கிராஸில் வந்து வந்துடும்ன்றதுனால ஸ்லீவ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கிளாத்து ப்ளைனாக இருந்துச்சுனாக்கா நான் இந்த பக்கமே போட்டுக்கினாக்கா ஒருத்தர் வந்து பேக் நெக்கை ஃபுல்லாகவே வந்து ஒரே பக்கம் உக்காந்து கூட நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சின்ன கொஞ்சம் ஷேக்கிங் இருந்தாலுமே நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒர்க் பண்ணவே முடியாது. ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த ஷேக்கிங் கூட இல்லை. டைட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைட்டு, நல்ல க்ரிப் இருக்குது. ரொம்ப நல்லாவே வந்து எங்களுக்கு போடுறதுக்கு நல்லா சூப்பராக வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு லூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் போடவே முடியாதுங்க. அதே மாதிரி ஷேக் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வந்து போட முடியாது. ஏன்னா இதே லைனில் இருக்கிறதுனால நானே வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து நல்லா அழுத்தி தான் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு கை வந்து மேலே படுத்தே வந்து வேலை செய்யுது, இன்னொரு கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வேலை செய்யுது, இன்னொருத்தவங்க ஸ்லீவுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ ஷேக்கிங் ஆச்சுனாக்கா நம்மளால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரவே வந்து போடவே முடியாதே. அதனால் வந்து நல்லாவே வந்து போடலாம். ஏன்னா நிறைய பேரோட டவுட் வந்து இது இருக்கிறதுனால ஒரு வாட்டிக்கும் வந்து நான் வந்து இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காட் வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது. ஓகேங்களா, காட் வந்து ரெண்டாவது நிறைய வந்து இந்த அயன் ராடுங்க வந்து இப்போ கிடைக்கிறதே கிடையாது. இப்போ எங்கள் பக்கம் வந்து அந்த அயன் ராட்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த அயன் ராடுங்க வந்து மொத்தமாக வந்து வாங்குகிறோம். அதை வாங்கி அதை கட்டிங் பண்ணி அதுக்கு வந்து ஹோல் கொடுத்து, ஏன்னா இது நம்மளோட ப்ரொஃபஷ்னல் வேலை இருந்தாக்கா அதை நம்ம வந்து ஆளுங்களை வச்சு நம்ம போடலாம். பட் நாங்கள் வந்து இது நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் வந்து இதை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்து கேட்டும் வந்து வாங்குறீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இந்த பெரிய சைஸ் காட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரேம் தனியாகவும் லெக் தனியாகவும் அனுப்புகிறோம். சின்ன சைஸ் காட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஒன்றா வந்து அமுச்சிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பு வந்து இதுக்கு 5 பாக்ஸ் கிளிப்பு வந்து தேவைப்படுது. எதுக்கு, இந்த பெரிய ஃப்ரேமுக்கு. சின்ன ஃப்ரேமுக்கு வந்து 4 பாக்ஸ் கிளிப்பு தான் வந்து தேவைப்படுது. இப்போ நான் வந்து சின்ன ஃப்ரேம் தான் வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு 4 பாக்ஸ் தான் வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு எனக்கு ஒரு சைடுக்கு வந்து கிளிப்பு இல்லைன்றதுனால மட்டும்தான் நான் அந்த கயிறை கட்டியிருக்கேன். ஏன்னா கிளிப்பு இருக்குது, பட் வந்து நான் அதை வீட்டில் வச்சுருவேன், அதனால் எடுத்துகிட்டு வந்து போடலை. அந்த ஐடியா வரல. அதனால் எனக்கு வந்து கயிறு கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு அது பழக்கன்றதுனால எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. அதை நான் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன்.